ஐம் சாரி மகா. எதுக்கு சாரி? அம்மா வீட்டு பத்திரத்தை நமக்காக கூட தரலனா அப்புறம் என்ன இருக்கு? அவங்க அப்படி பேசுனத என்னால ஜீர்ணிக்கவே முடியல மகா. அத்தையே நீங்க அப்படி நினைக்காதீங்க. இந்த விஷயத்த நீங்க உங்க இடத்துல இருந்து மட்டும்தான் யோசிக்கிறீங்க. அத்தையோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இந்த வீட்ல நம்ம மட்டும் இல்லைங்க, கதிர், திவ்யா, அண்ணி, மதி இவங்க எல்லாருமே நம்மள டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க. நாம நம்மள பத்தி மட்டும் யோசிக்கிறோம், அத்தை எல்லார பத்தியும் யோசிக்கிறாங்க. நீயும் நானும் சம்பாதிச்சா இந்த வீட்ல இருக்கிறவங்களை கண்டுக்காம விட்டுருவோமா? எல்லாம் நல்ல விதமா நடந்தா நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். அப்படி இல்லாம ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்துருச்சுன்னா மொத்த குடும்பம்லாம் பாதிக்கும். அதனால அத்தை என்னால தப்பாவே நினைக்க முடியலங்க. ஆனா அண்ணி இன்னைக்கு கூட பாத்தீங்களா, இதுக்குதான் வசதியான வீட்டுல பொண்ணு எடுக்க நானும் அம்மாவும் நினைச்சோன்னு சொல்றாங்க. நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாசத்துக்கு அப்புறமும் அந்த வார்த்தை என்ன துரத்துக்கிட்டு தாங்க இருக்கு. அதாங்க என் மனசு கஷ்டமா இருக்கு. சில நேரம் அப்படிதான் இங்கிதமே இல்லாம அக்கா பேசிடுறாங்க. ஆனா என்ன பண்றது? எவ்வளவு சொன்னாலும் அவங்க குணம் மாற மாட்டேங்குது. புருஷனை பிரிஞ்சு தனியா இருக்காங்க, அதனால அவங்கள எதுவும் சொல்ல முடியல. நீங்க இவ்ளோ நல்ல மனசோட இருக்கீங்க, ஆனா அவங்க நம்மள பிரிக்கிறதுக்காக என்ன சதி வேலையெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் தெரிஞ்சா உங்களால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. என்ன மகா யோசிக்கிற? ஒன்னும் இல்லைங்க, நான் எப்படியாவது கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு என் கூட சேர்ந்து நீங்களும் அலையறீங்க. பணத்துக்காக நான் தான் போராடுறேன்னா நீங்களும் போராடுறீங்க. இதெல்லாத்தையும் பாக்குறப்போ எதுக்கு இந்த போராட்டம்னு தோணுது. என்ன சொல்ல வர? ஓனருக்காகவும் டெய்லர்ஸும் வந்து கேட்டதுக்காகவும் தான் நான் இந்த கம்பெனி எடுத்து நடத்தணும்னு நினைச்சேன். நம்மளால முடியாதுங்கிற பட்சத்துல உண்மையை ஒத்துக்கிறது தானே சரி. முடியும் முடியும்னு இன்னும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா நாம அவங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குற மாதிரி ஆயிடும். இப்பவே சொல்லிட்டா ஓனர் கம்பெனியை விற்கிறதுக்கான வழியை பார்ப்பாரு. டெய்லர்ஸும் வேற வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. நானும் ஒரு வேலையை தேடிக்கிட்டு தினமும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் நிம்மதியா வேலை பார்க்கலாம். மகா, உண்மையிலேயே ஓனர் கிட்டயும் டெய்லர்ஸ் கிட்டயும் நீ கொடுத்த வாக்குக்காக மட்டும்தான் நீ இந்த கம்பெனி எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறியா? உன் மனசை தொட்டு சொல்லு. எப்படிங்க சொல்லுவேன்? அஸ்வன் கம்பெனி ஒரு பில்டருக்கு வித்து அந்த பில்டிங்கே இடிச்சு தரமட்டமாக்கணும்னு துடிக்கிறாரு. அப்படி மட்டும் நடந்துட்டா அது ஓனராலையும் பார்க்க முடியாது, என்னாலையும் தாங்கிக்க முடியாது. அதை பார்க்க முடியாம ஓனருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாவும் இருக்கு. அதுக்காகவும் தான் எப்படியாவது இந்த கம்பெனி எடுத்து நடத்தி ஆகணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் அவசரப்பட்டு இப்படி வேண்டான முடிவு எடுக்கிற? இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நானும் இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவை எடுக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு போராடலாம். இல்லாத ஒண்ணும், அதுவும் நம்ம சக்திக்கு மீறின ஒரு விஷயங்கிறப்பதான் நம்பிக்கை போயிடுது. இல்லம்மா, நமக்காக மட்டும் இல்லாம மத்தவங்களுக்காகவும் செய்யற காரியத்துக்கு எப்பவும் கடவுளோட அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நல்லது நடக்கும் மகா. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.